Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு சிம்பிள் கதை. ஒரு ஆசிரியை பெண்மணி, கணவன் ஆபீஸ் மகன். அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறான், இவ டீச்சரா வேலை செய்யறான். அவர்களுக்கு ஒரு சின்ன பையன், அம்மா ஸ்கூல்லயே அவன் படிக்கிறான். அப்ப இந்த பெண்மணியானவள், இந்த டீச்சர் ஸ்கூல்ல போயிட்டு, நீங்க எல்லாரும் எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று ஒரு கட்டுரை எழுதுங்க என்று சொல்லுகின்றார். பசங்க எல்லாரும் எழுதுறாங்க, மடன்னு எழுதுறாங்க. 1/4 மணி நேரத்துல எழுதி கொடுத்துட்டாங்க. சாயந்தரம் இந்த தாயானவள், இந்த டீச்சர் ஆனவள் வீட்டுக்கு வருகிறாள். கணவன் போன் எடுத்து நோண்டிட்டு, சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போன் எடுத்து நோண்டிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை பார்க்குறான், இன்ஸ்டாகிராமை பார்க்குறான், ட்விட்டரை பார்க்குறான். அது பேசுறான், இது பேசுறான், சாட்டிங் பண்றான், எல்லாம் பண்றான். அம்மாவும் கொஞ்ச நேரம் போனை நோண்டிட்டு இந்த பேப்பரெல்லாம் திருத்த பார்க்குது. அப்ப ஒவ்வொரு பையனும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் பைலட் ஆகணும், நான் சாமியார் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் அப்படி என்று எழுதியிருக்கிறான். கடைசியில ஒரு பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அவள் கண்ணீர் விடுகின்றாள், அழுவுறா, கோன்னு அழுவுறா. கோன்னு அழுகும் பொழுது கணவரானவர், என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் அழுவுற அப்படி என்று கேட்கின்றார். அப்ப அந்த பேப்பரை அவள் வாசிக்கிறாள். ஒரு பையன் எழுதியிருக்கிறான், நான் ஸ்மார்ட் போனா மாறணும், நான் ஸ்மார்ட் போனா மாறணும், இல்ல அடுத்த ஜென்மம் இருந்தா நான் ஸ்மார்ட் போனா பிறக்கணும் அப்படி என்று. ஏன் அப்படி எழுதியிருக்கிறான் என்றால், என்னுடைய அப்பா காலையில எழுந்த உடனே என்னை பார்க்கிறாரோ இல்லையோ ஸ்மார்ட் போனை தான் பார்க்கிறார். என்னுடைய தாயானவள் காலையில எழுந்த உடனே தன்னுடைய ஸ்மார்ட் போனை தான் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சமையல் வேலை பார்க்கின்றாள். என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு பேசுவது குறைவு, ஆனால் போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னை பார்ப்பது அரிது, ஆனால் என்னுடைய அந்த செல்போனை பார்ப்பது மிகவும் அதிகம். நைட்ல படுக்கும்போது கூட அவங்க போனை பார்த்துக்கிட்டு தான் படுக்கிறாங்க, என்ன பார்த்ததே கிடையாது. நான் ஏதாவது சொல்ல விரும்பணுமா இருந்தா அந்த போனை தான் பார்த்துக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்கிறாங்களோ, ஆனா என்ன பார்த்துக்கிட்டு அவங்க கேட்பது இல்லை. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் அதனால கடவுள்கிட்ட கேட்கிறேன், நான் பிறந்தா அடுத்த ஜென்மத்துல போனா பிறக்கணும் என்று. இதுல என்னம்மா, அவங்க அம்மா அப்பா அப்படி எழுதியிருப்பாங்களோ, இருந்திருப்பாங்களோ என்னமோ அப்படி என்று அவன் சொல்லுகையில, அந்த லெட்டரை எழுதுனது யார யாரும் இல்ல, நம்ம பையன்தான் எழுதியிருக்கிறான், நம்ம பையன்தான் எழுதியிருக்கிறான் என்று அந்த தாயானவள் அழுதாள். இந்த சூழ்நிலை தான் தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஏகப்பட்ட குடும்பத்தில் நடக்கிறது. அம்மா அப்பாட்ட நம்ம பேசுறோமோ இல்லையோ, போனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். போன்ல பேசிக்கிட்டே வேற ஒருத்தவங்கள்ட்ட சாட்டிங் பண்றோம். போனு தான் இன்னைக்கு ஒரு பெரிய சாத்தானா மாறிடுச்சு. உடனே 4 அறிவாளி சொல்லுவான், போனுனால தான் நாங்க ஒவ்வொருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்கிறோம், போனு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த உலகத்துல அப்படின்னு நீ சொல்லுவ. நீ உன் குடும்பம் நல்லா இருக்கலாம், அதனால நீ அப்படி சொல்லலாம். ஆனா உன்னால கெட்டவன் 10 பேரு, உன்னை போல கெட்டு போயிட்டு இருக்கிறவன் 100 பேரு. தெய்வ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைய காலகட்டத்துல போனை யூஸ் பண்றவன் கொஞ்சம் பேர் தான், அபியூஸ் பண்றவன் நிறைய பேரு. போனால அபியூஸ் பண்ணப்படுகிறவர்கள் ஏகப்பட்ட பேர், போனால அபியூஸ் பண்ணப்படுகிறவர்கள் 1000 பேர், போனால அபியூஸ் பண்ணப்படுகிறவர்கள் லட்சக்கணக்கான பேர். தெய்வ பிள்ளைகளே, போனோ செக்ஸ், இன்னைக்கு போனோ செக்ஸ், போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட்டை கூட போன்லயே முடிச்சுக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷன்
ஒரு நாயை போல கூட கருதப்படுவது இல்லை. நாயை போல கூட கருதப்படுவது இல்லை. The world is using you. The world is using you. The world is misusing you. உன்னை இந்த உலகம் பயன்படுத்துகிறது. இந்த உலகம் உன்னை தவறாக பயன்படுத்துகிறது. You are being used and going to be thrown away. தெய்வ பிள்ளைகளே, அடுத்தவன் இன்னைக்கு சிம்பிளா சொன்னா அடுத்தவன் இன்னைக்கு உன்னை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அது யாராக இருந்தாலும், டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, நீ பயன்படுத்தப்படுகின்றாய். Now what is important? You should become a divine being. Divine being. இயேசு அழைக்கிறார், வாடா மத்தேயு வாயா என்று அழைக்கின்றார். அப்ப வாயான்னு அழைக்கும் பொழுது அவன்கிட்ட எத்தனையோ பேர் அவனை பயன்படுத்தினாங்க. எத்தனையோ பேத்த அவன் நம்புனான், எத்தனையோ பேத்த அவன் சபிச்சான், எத்தனையோ பேத்த கண்டிச்சான், எத்தனையோ பேத்திட்ட அவன் புடுங்குனான். ஆனால் அவன் நிம்மதியை இழந்து போயிட்டான். இப்ப என்ன செய்யறது? சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவன் நினைச்சான். சாப்பாடு கொடுக்க இயேசுநாதர் அழைச்சான். அங்கேயும் 4 பேர் வந்து, பரிசேயர்களும் சதுசேயர்களும், இவன் பாவிகளோடும் பரிசேயர்களோடும் இல்ல வரி தண்டுபவர்களோடும் சாப்பிட்டு இருக்கிறானேன்னு தூஷிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப மனம் உடைந்து போகிறான். எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா என்று. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள், எனக்காக ஒரு ஆத்துமாவாவது இருக்குதா? என் வாழ்க்கையில எத்தனையோ பேத்துட்ட நான் ஓடுனேன், எத்தனையோ பேத்துக்கு உதவி செஞ்சேன், எத்தனையோ பேத்த நான் பாதுகாத்தேன், எத்தனையோ பேத்து மேல நான் பாசத்தை பொழிஞ்சேன். இன்னைக்கு நான் அனாதையாக விடப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆத்மாவாது எனக்காக பேசுமா என்று. அப்ப யாருமே பேசல தெய்வ பிள்ளைகளே. இயேசுநாதர் பேசுகிறார். நோய் அற்றவனுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயுற்றவனுக்கே தேவை என்று. இன்னைக்கு நீ நோயுற்றவனா நோய் அற்றவனா? தியானி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில பல நோய்கள் உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. பல நோய்கள் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நோய்கள் நிமித்தம் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ மனைவிமார்கள், என் கணவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதில்லை, என் குடும்பத்துல எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, என் குடும்பம் என்ன இழிவா பாக்குது, என் குடும்பம் என்ன பாக்குதுன்னா நான் பெறுகிற இந்த பென்ஷன் பணத்தினாலதான். பென்ஷன் பணத்தாலேயே ஏகப்பட்ட கிளவிகளையும் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்குது. ஏதோ வேற வேலையக்காரனையாவது போட்டு பார்த்துட்டு. பென்ஷன் பணம் இல்லைன்னா அந்த குடும்பம் பார்த்துக்காது தெய்வ பிள்ளைகளை. சில பேர் பார்த்துக்குவாங்க, சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க. சீக்கிரம் போயிருப்பான், இதுக்கு சாவே வரலையேன்னு நினைக்கிறவன் ஏகப்பட்ட பேர். அப்பன் பாத்துக்குவான், இது மவன் பாத்துக்குவான், மக திட்டம், அவனுக்கே எல்லா காசும் போகுது, இவ செத்து சொல்ல மாட்டாளா அப்படின்னு. மக பாத்துக்குவா, மகன் திட்டுவான், இவ எல்லா காசும் அவள்கிட்டயே போகுது, இவ செத்து தொலைய மாட்டாள். இது போல பல பேரு நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களே நம்மை சபித்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்திற்குரிய பிள்ளைகளாக மாறி போய்விட்டோம். தெய்வ பிள்ளைகளே, இதுல இருந்து வெளியே வரணும். தெய்வ பிள்ளைகளே, உன்னை படைத்தவன் யார்? ஏகாதிபதி பரமேஸ்வரன், தெய்வ பிதா, பரம பிதா நம்மை படைத்தவர். உலகத்தை ஆட்சி செய்கிற தேவன் நம்மை படைத்தார், நம்மளோடு வாசம் செய்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எதிலும் வியாபித்திருக்கிறார், எப்பொழுதும் வியாபித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம். அப்ப அந்த பரமபிதா நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்ம எப்படி சபிக்கப்பட்டவர்களாக மாற முடியும்? மாற முடியாது அல்லவா? மாற முடியாது. அதானே சத்தியம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஞானமுள்ளவர்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க. நாம் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள். இந்த ரூபம் வேற யாருக்கும் வரல. இந்த ரூபம் சிங்கத்துக்கு வந்துச்சா, இல்ல கரடிக்கு வந்துச்சா, இல்ல யானைக்கு வந்துச்சா? இதெல்லாம் பெருசு. இருந்தாலும் அறிவில்லாத ஜீவன்கள், முரடு கடமுடான ஜீவன்கள். ஆனால் மனிதனாக நம்மை தேவன் படைத்து நம்மளாய் அவர் இருந்து, நான் உனக்குள்ள இருக்கிறேன்டா, நீ என்னை அறிவாய்
என்ற ஞானத்தையும் சீராக்கையும் வைக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப உலகத்திலே பெரிய ஞானம் எது? தேவனை அறிவது. உலகத்திலே பெரிய ஞானி. அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய உள்ளத்திலிருந்து வரணும். உன் கடமைகள் எல்லாம் தூக்கி போடு, உன்னை இழிவுபடுத்தலாம் தூக்கி போடு, அதெல்லாம் சில்லற மேட்ரு, சப்ப மேட்ரு. உன்னை இத்தனை நாள் அவன் மதிக்கல இவன் மதிக்கல நினைக்காத, சப்ப மேட்ரு. எல்லாத்தையும் ஆண்டவர் என் இறைவன் உன்னிடம் கொண்டு வருவார். எல்லாத்தையும் அவனை ஓடி கொண்டு வர வைப்பார். நீ மனுஷியா மாறு, நீ இறைவனா மாறு, நீ இறை குலமா மாறு. அதனால்தான் ஆண்டவர் இவ்வளவு தூரம் பாடுபடுகின்றார். உனக்குள்ளாய் அவர் பேசி கொண்டிருக்கின்றார். இப்ப நான் பேசல, டேவிட் பேசல, உனக்குள்ளாய் இறைவன் பேசுகின்றார். உன்னத பிள்ளையாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும் ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றும் மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க அந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.